வெல்கம் பேக் டு காரைக்குடி பசங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆகி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின லக்கி பாஸ்கர் படத்துல டிக்யூ எப்படி 100 கோடியை ஒரே சூட்கேஸ்ல எடுத்துட்டு போனாரு. இது இல்லாம இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனாவும் அண்ட் இந்த படத்துல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி கரன்சி நோட்ஸோட டீடைலிங்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. 1996க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட கரன்சி நோட்ஸ்ல 500 rupees நோட்டை தவிர்த்து மீதி எல்லா நோட்லயும் மகாத்மா காந்தி போட்டோக்கு பதிலா நேஷனல் எம்ப்ளமான அசோகா பில்லர் தான் இருக்கும். இந்த சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் எல்லாம் லயன் கேபிட்டல் சீரீஸ் ஆஃப் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. 1987ல தான் காந்தியோட போட்டோவை 500 rupees நோட்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1996ல இருந்து காந்தியோட போட்டோவை எல்லா நோட்ஸ்லயும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் மகாத்மா காந்தி கரன்சி சீரீஸ்னு சொல்லுவாங்க. டிகியோட பையன் அவனோட கசின் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் ஒரே டிஷர்ட் தானாமான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்பான். அண்ட் இன்னொரு சீன்ல அவனோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் நான் எப்பவுமே ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். சோ அவங்க கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இல்லாத மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. இதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவங்க வீட்டுல பழைய ஃபேமிலி போட்டோல அதே டிஷர்ட் தான் போட்டுட்டு இருப்பான். டிகியூ எப்பவுமே பேங்க் போறப்போ ஸ்கூட்டர்ல தான் போவாரு. ஆனா அந்த 10 லட்சத்தை பேங்க்ல வைக்கிற அன்னைக்கு மட்டும் கேப்ல போயிருப்பாரு. ஏன்னு மேபி உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். ஆக்சுவலா அவரோட கொலி கிட்ட ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஊருக்கும் ஊர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்கும் வராதா தான் சொல்லிருப்பாரு. பட் கோவா போய் கார்லாம் சேல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவர் வீட்டுக்கு தான் போவாரு. அவர் வண்டிலேயே வந்திருக்கலாம். பட் அவர் ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் ஊர்ல இருந்து வரதா தான் சொல்லிருப்பாரு. சோ அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக அவரு கேப்ல வந்திருப்பாரு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்போ டிகியூ வீட்ல இருந்து எல்லா லீஃபும் காலியான ஒரு எம்டி செக் புக் எடுப்பாங்க. அதுதான் கடைசியில சேர்மன் கிட்ட போய் இதுதான் கிடைச்சதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து தான் டிகியூ கிட்ட இருந்து 100 கோடி எழுதி வாங்குறதுக்காக சிபிஐ எடுத்துட்டு வர சொல்லிருப்பாங்க. பட் அந்த செக் புக்கே கிடைச்சிருக்காது, எம்டி செக் தான் கிடைக்கும். ஏன்னா டிகியூ அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்றப்போ எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புது செக் புக்கை இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாரும் டிகியூக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் சுதீர்னு ஒருத்தருக்கு கிடைச்சிரும். ஆக்சுவலா அந்த ப்ரமோஷனுக்கு முன்னாடி ஜிஎம் சுதீரை திட்டிருப்பாரு அண்ட் டிகியூவை என்கரேஜ் பண்ணிருப்பாரு. இன்னொரு சீன்ல கூட ரீஜனல் மேனேஜர் சுதீரை திட்டி வெளியே அனுப்பியிருப்பாங்க அண்ட் டிகியூ உள்ள போனதும் அவங்கள பாராட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்ல டிகியூ அவங்கள விட பெட்டர்னு காமிச்சிருப்பாங்க. பட் கடைசியில ப்ரமோஷன் சுதீருக்கு தான் கிடைக்கும். அட்லாஸ்ட் டிகியூ மேலதான் தப்பு இருக்குன்னு போர்ட்ரேட் பண்ணிருவாங்க. சோ இதுலயே மேனேஜர்ஸ் எல்லாரும் கரெக்ட்னு ஃபோர்ஷேடோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. டிகியூ பண விஷயத்துல எல்லாருமே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டனிய பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி சூரஜ் 25 lakhs இருக்கு எண்ணிக்கோங்கன்னு சொல்றப்போ தேவையில்லைன்னு சொல்லுவாரு. அந்த இடத்துலயுமே நம்புவாரு. சோ பண விஷயத்துல பிசினஸ் டீலிங்ஸ்ல எல்லாருமே பயங்கரமா நம்புவாரு. இதே மாதிரி தான் ஸ்கேம் 1992லயும் ஹர்ஷத் மெஹ்தா எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுவாரு. அதுல ஒரு சீன்ல இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாததுன்னா அது நம்பிக்கை தான், அது எல்லார்கிட்டயும் கிடைக்காதுன்னு சொல்லிருப்பாங்க. இது ஹிடன் டீடைல் கிடையாது, பட் ஒரு குட்டி கனெக்ட் மாதிரி தான். 90sல எப்படி டிகியூ 100 கோடியை ஒரே சூட்கேஸ்ல எடுத்துட்டு போயிருப்பாரு? இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவும் இருந்திருக்கும் அண்ட் இதை மிஸ்டேக்காவும் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. பட் இதுல ஒரு ஹிடன் டீடைல் இருக்கு. ஆக்சுவலா டிகியூ கொஞ்சம் அமௌண்ட் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. $25 million அந்த ஹோட்டல் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 1991ல இந்த அமௌண்ட் இந்தியன் ரூபீஸ்ல 64.8 crores வரும். இந்த கன்வர்ஷன் ரேட் இந்த படத்திலேயே ஒரு ஃப்ரேம்ல சிஸ்டம்ல காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் போக தம்பி கிட்ட ஃபாரின்ல வீடு வாங்க சொல்லிருப்பாங்க. சோ அதுக்கும் பேங்க் டிரான்ஸ்பர் மூலமா தான் காசு அனுப்பியிருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. சோ டீஆக்டிவேட் பண்றப்போ 100 crores வித்ட்ரா பண்ணிருக்க மாட்டாங்க, கம்மியா தான் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பெரிய சூட்கேஸ் ரிமைனிங் அமௌண்ட் கொண்டு போறதுக்கு போதுமானதுதான். டிகியூ அவரோட லைஃப்ல நிறைய இடத்துல சில டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் தான் அவருக்கு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கும். ஒரு டர்னிங் பாயிண்ட்க்கும் ஒரு மொமெண்ட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ப்ரமோஷன் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டனி கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணலாம்னு சொல்லி பேங்க்ல இருந்து 2 lakhs எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் டிகியோட பையன் பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் தேங்க்ஸ்னு சொல்லி அழுவான். பணம் இல்லாதனாலதான் இவ்வளவு கஷ்டமோ. சோ இந்த மாதிரி நேரத்துல ஃபேமிலிக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு அந்த 10 லட்சம் டீல ஓகே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் டிகியூ பையனோட ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்ட் சாக்லேட் திருடுனத டீச்சர் கிட்ட சொல்லாதனாலதான் அவனுக்கும் பாதி சாக்லேட் கிடைச்சதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் டிகியூ ஹர்ஷா மேரா கூட டீல் சைன் பண்ணுவாரு. அடுத்து கட்டாரி பேங்கோட ஜிஎம் இறந்து போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டுறலான்னு தோணும். அதுக்கப்புறம் கூட அவரு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் டிகியோட ஃப்ரெண்ட் சாம்பா ஜெயில இருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டனி எப்போ நிறுத்தணும்ன்றத கரெக்டா புரிஞ்சுட்டு நிறுத்திட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆயிருப்பாரு. ஆனா இவரு ஒரு ஆசையில திரும்ப பண்ணிட்டு கடைசியில எல்லாத்தையும் இழந்துருவாரு. இததான் அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு, நம்ம எப்போ என்ன பண்றோம்னு முக்கியம் இல்ல, எப்போ நிறுத்துறோம்ன்றதுதான் முக்கியம்னு. இதுக்கப்புறம் தான் டிகியூ மொத்தமா நிறுத்தலான்னு முடிவெடுத்து எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வித்துருவாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் DQ பெருசா யாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாரு. பட் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த டர்னிங் பாயிண்ட் எப்போனா, காசு இல்லனாலும் பாவ் பஜ்ஜி கடைக்காரர் பாவ் பஜ்ஜி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஸ்பாட்ல DQ உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சின்ன கடை வச்சுட்டு இருக்கிற அவரே இவ்வளவு ஹெல்ப் பண்றப்போ நம்மளால ஏன் முடியாதுன்னு ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் தான் அவரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டிக்கு காலேஜ்ல சீட் வாங்கி தருவாரு. தென் அவரோட காரை அவரோட கொலீக் நாராயணனுக்கு கொடுப்பாரு அண்ட் பைக்கை பட்டேல் பைக் கொடுப்பாரு. இந்த மொமெண்ட்ஸ்லாம் தான் DQக்கு முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும். சோ இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஹிடன் டீடைல்ஸ். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட மிஸ்டேக் வீடியோஸும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.